பீகாரில் நடந்தது ஜனநாயக படுகொலை என்றும், சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ளார். முசாஃபர்பூரில் நடைபெற்ற யாத்திரையில் ராகுலுடன் பிரியங்கா காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ், தமிழக முதல்வர் ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், கடந்த ஒரு மாதமாக ஒட்டுமொத்த நாடும் பீகார் மாநிலத்தை தான் உற்று நோக்குவதாக குறிப்பிட்டார். ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் பொம்மை போல் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும், பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டது பயங்கரவாதத்தை விட மோசமானது எனவும் விமர்சித்தார். தேர்தல் ஆணையத்தின் மிரட்டலுக்கு பயப்படுகிற ஆளா ராகுல் காந்தி என்றும், பீகார் சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடையும் எனவும் ஸ்டாலின் கூறினார். சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்போற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது. நீங்க 2 பேரும் பீகார்ல பெறப்போற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது. மெஜாரிட்டின்னு ஆட்டம் போட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டியிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும். தொடர்ந்து உரையாற்றிய ராகுல் காந்தி, வாக்கு திருட்டுதான் குஜராத் மாடல் என்றும், தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குகளை திருடி பாஜக வெற்றி பெற்றுள்ளது எனவும் விமர்சித்தார். இந்திய படைகள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் டிரம்பின் உத்தரவால் அது உடனடியாக நிறுத்தப்பட்டதாக ராகுல் கூறினார்.